வணக்கம் அண்ட் வெல்கம் டு விக்ரம் விகாஸ் சேனல். ஸோ மறக்காமல் எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 70 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. கண்டிப்பாக தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பிக் பாஸ் இஸ் நைட். நேற்று வரைக்கும் விக்டிங் கேம், அதாவது சிம்பத்தி கேம் எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. சிம்பத்தி கேமு ரொம்ப பிடிக்கல. வர வர மிஸ்டர் முத்துக்குமார் கேமு ரொம்ப கன்னிங்காக போயிட்டு இருந்துச்சு, பிடிக்கல. அதை அதை வந்து மக்கள் எதிர்க்க ஒரு மேனிபுலேஷன் பண்ணுறாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கல. ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணதான் அது தெரியுது. மற்றபடி பயங்கரமான கன்னிங் கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. எதாக இருந்தாலும் டேரெக்டாக எடுத்து அடிக்க வேண்டியது தானே மிஸ்டர் முத்துக்குமார். பிடிக்கல மிஸ்டர் முத்துக்குமார், சிம்பத்தி கேம் விளையாடாதீங்க, அனுதாப ஓட்டு வாங்காதீங்க. அப்புறம் மிஸ் மிஸ் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் சொல்லியே ஆகணும். ஓகே, கேம் குட்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் ரஞ்சித் மிஸ்டர் ரஞ்சித் வந்து இன்னமும் வந்து ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸ் மூலியே தான் இருக்கார் மிஸ்டர் ரஞ்சித். அப்புறம் மிஸ்டர் ராயன் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நல்லா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கு. எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை மிஸ்டர் ராயனுக்கு. அப்புறம் மிஸ்டர் ரயன், அவர் பேர் ராணவ். எதுவே பண்ண மாட்டேன்றாரு, ஆனால் ஒர்க் அவுட் ஆகிடுது அவருக்கு. நிறைய விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்புறம் நிறைய ரூல்ஸ் கொண்டாந்துருக்காங்க. பிக் பாஸ்ல மாற்றங்கள் நிறையா இருக்குது. இந்த ஸ்வாப்பிங் ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குது. நிறைய மைண்ட் கேம் லெவல் ஹார்ட் ஆகிட்டே வருது. பிக் பாஸ் ஹார்ட் ஆகிட்டே வருது. ஹார்ட் லெவலில் வந்துச்சு. நேற்று தான் சரி என்னடா எல்லாம் சிம்பத்திக்கிற ஆடிட்டு இருக்காங்க, ஓரளவுக்கு நான் ஹார்டாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை விட ஹார்ட் ஆக்கிட்டாரு மிஸ்டர் பிக் பாஸ் அவர்கள். நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. 24/7 சூப்பராக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எம்ப்ளாயோட இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறது மேனேஜரோட வேலையாக இருக்குது. ஆனால் மேனேஜர்ஸ் வந்து இன்னும் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு அரசியல் பண்ணுறது, ஒரு இது ஓகே, ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் இருக்கும், அதனால சேஃப்டி முக்கியம். பட் ஆனால் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல யாரையுமே. நீங்கள் வந்து மேனேஜர் போகணும். மிஸ் மஞ்சரி வந்து காலைல வந்து மேனேஜராக வந்து பேசினாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து மேனேஜருக்கான தோற்றம் இருக்கா? மற்றவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் எம்ப்ளாயி ட்ரெஸ் போட்டால் தான் அட்ரஸ் பண்ண முடியும், ஐடென்டிஃபை ஆகுவீங்க உங்களோட இதெல்லாம். அப்போ நீங்கள் மேனேஜராக வந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் மேனேஜராக எப்படி இருக்கணும்? இப்போ ட்ரெஸ்ஸை வச்சு அரசியல் பண்ணுறது, ஐயோ ஐயோ ஐயோ. இந்த ஒரு டீம் இருக்குது, டைம் கீப்பிங் மேனேஜர் ஒருத்தர், அப்புறம் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ் மேனேஜர் ஒருத்தர். இந்த டீம்லாம் நல்லா சூப்பராக போகுது. ஆனால் வந்து சீப் கேம் மட்டும் விளையாடாதீங்க. ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு, அப்புறம் இந்த பர்மிசஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்த ப்ரெமிசஸில் நீங்கள் வரக்கூடாது. இதெல்லாம் என்ன கேம்னு ஒன்றும் புரியல. உண்மையாக சொல்லப்போனால் இதெல்லாம் என்ன கேம்னு புரியல. இது எம்ப்ளாயிஸ்லாம் அட்ரஸ் பண்ணணும். கண்டிப்பாக எம்ப்ளாயிஸ்லாம் அட்ரஸ் பண்ணி அவங்க மேனேஜர்ஸ் நல்லா கொடுக்குறாங்க உங்களுக்கு கண்டென்ட் தூக்கி. எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்ல கண்டென்ட் தூக்கி கொடுக்குறாங்க. மிஸ்டர் முத்துக்குமார் இருக்கிற வரைக்கும் மிஸ்டர் முத்துக்குமார் எல்லார் மூலையிலையும் பூந்து தான் செயல்படுவார். மற்றபடி வேலைக்கு ஆகாது. இப்போ எல்லாருமே முத்துக்குமார் பேச்சை கேட்பாங்க. சனி ஞாயிறானா குத்தி விட்ருவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், சனி ஞாயிறானா முத்துக்குமார் வலுவாக குத்துவாங்க. இதுதான் இந்த கேம் போயிட்டுருக்கு. இப்படி தான் இந்த கேம் போயிட்டுருக்கு. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் ஒன்றுமே இல்லை. ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு அரசியல் பண்ணுறது, இந்த இந்த ப்ரமிசஸில் தான் நீங்கள் இருக்கணும், இதுதான் உங்களோட வளாகத்துக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது, அதெல்லாம் மேலே அந்த லான் ஏரியாவில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது இது ரூல்ஸ் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறாங்க ஒன்று மேனேஜர்ஸு. அது வந்து மிஸ்டர் முத்துக்குமார் தான் எல்லாரும் முடியும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் எல்லா ஐடியாவும் எடுக்கிறாரு. ஐடியாவை எடுத்து மாடிஃபை பண்ணி திணிக்கிறாரு. அதாவது எப்படின்னா, ஒரு பொலைட்டாக ஹம்பிளாக பேசுகிற மாதிரி. மிஸ்டர் முத்துக்குமார் கேம் வர எனக்கு பிடிக்கல. சீரியஸாக இந்த கேம்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம், நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டோம். புதுசாக என்ன பண்ணுறீங்க மிஸ்டர் முத்துக்குமார்? அப்புறம் எனக்கு பிடிச்ச வரைக்கும் இந்த சீசனில் வந்து எனக்கு பெருசாக யாரும் வந்து பிடிக்கல. பெருசாக யாரையும் எனக்கு பிடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த வேளாம ரேஸ் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன்.
இந்த முயல் மிஸ் பவித்ராவுக்கு வந்து என்ன டேக் கொடுத்தாங்க? ஆமைன்னு கொடுத்தாங்க இல்லையா? ஆமாம், மிஸ் பவித்ராவுக்கு ஆமைன்னு கொடுத்தாங்க. பொறுமையா ஆமை வந்து டைட்டில் உட்காந்துரும் போல இருக்கு, உண்மையை சொல்ல போனா. ஏன்னா இன்னைக்கு ஓட்டிங் படி பவித்ரா தான் வந்து அன்அபிஷியல் ஓட்டிங் படி பவித்ரா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. என்ன கேம் இது? என்னது இது? இந்த ஒரு நிறைய மேட்டர்ஸ் இருக்கு. நிறைய எம்ப்ளாயோட மிஸ் இவங்க மஞ்சுரி தான் எம்ப்ளாயோட வெல்ஃபேர் ஆச்சே. அவங்களே வந்து இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மேனேஜரா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் போறான்னா, எக்ஸாம்பிள் சொல்றேன், ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் போறான்னா, அந்த வாத்தியார் வந்து கை பட்டனை கையை மடிச்சு விட்டு நெக் பட்டனை கழட்டி விட்டு அப்படி போய் உட்காந்தாங்க. நானே வந்து அந்த மாதிரி நெக் பட்டனை கழட்டி விடுவேன், கையெல்லாம் மடிச்சு விடுவேன். வாத்தியாரே ஃபாலோ பண்ணாதானே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க மிஸ் மஞ்சேரி. நீங்க வந்து ஒரு மேனேஜரா வந்து ஒரு உங்களோட ட்ரெஸ்ஸிங்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுங்க. அது ட்ரெஸ்ஸை வச்சு விளையாடுறது என்னது கேம்? இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது இந்த ஆனால் உண்மையை லட்டு மாதிரி கண்டென்ட் கிடைக்குது எம்ப்ளாயிஸ்க்கு. இதை வச்சு என்னதான் நீங்க பண்றீங்க? உண்மையா சொல்ல போனா ஐயோ ஐயோ நிறைய இருக்கு. சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அக்கௌண்ட்டை ஏற்றி விடுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.